அந்த உள்ளம் குழந்தையிடமே லயித்து கிடந்ததால் தான். ஈஸ்வர பக்தியில் உடல் உருக உள்ளமுருக லயித்து கிடந்த அடியார்கள், ஆழ்வார்கள், நாயன்மார்கள் எல்லாம் மனதை ஒருமுகப்படுத்தியவர்களே. இந்த மனத்தின் கோலங்களாலேயே நான் பலமுறை தடுமாறியிருக்கிறேன். ஆசைக்கும் அச்சத்துக்கும் நடுவே போராடி இருக்கிறேன். ஜனனம் தகப்பனின் படைப்பு, மரணம் ஆண்டவனின் அழைப்பு, இடைப்பட்ட வாழ்க்கை அரிதாரம் பூசாத நடிப்பு என்பதை நாளாக நாளாக உணர்ந்து வருகிறேன். இன்னமும் முழு பக்குவம் கிட்டவில்லை. திடீரென்று மனதில் ஒன்றிருக்க ஒன்று பாய்கிறது. ஒன்றை எடுத்தெறிந்தால் இன்னொன்று ஓடி வருகிறது. ஒரேடியாக மிதித்து கொன்றால்தான் நிம்மதி கிடைக்கும் என்பது தெரிகிறது. என் கால்கள் இன்னும் அந்த வலுவை பெறவில்லை. பெற முயல்கிறேன், பெறுவேன். பிறந்தோருக்காக சிரிக்காமலும் இறந்தோருக்காக அழாமலும் பரந்தாமன் கூறியது போல் சமநோக்கத்தோடு நின்று மன அமைதி கொள்ள முயல்கிறேன். அதை நான் அடைந்து விட்டால் கடவுள் கண்களிலே கண்ணீர் வைத்ததற்கான காரணமும் அடிபட்டு போகும். இவ்வளவையும் நான் சொல்லுவது லௌகீக வாழ்க்கையிலும் நம்மை அமைதிப்படுத்துவதே இந்து மதத்தின் நோக்கம் என்பதை விளக்கத்தான். லௌகீக வாழ்க்கையை செப்பனிடம் இந்து மத கருவிகளில் பகவத்கீதையும் ஒன்று என்பதுதான் என் துணிவு. ஃப்ரெண்ட்ஸ், இருந்து நம்ம இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி இருக்கிறதுல கீதையில் மனித மனம் அப்படிங்கிற நம்ம மனசை நம்ம கட்டுப்படுத்தணும். எந்த ஒரு சந்தர்ப்பங்களையோ சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம மனசை சமநிலையில் வச்சுக்கணும். சமநிலையில் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்பத்திலே அதே மாதிரி இது, துன்பத்திலே அதே மாதிரி. இன்பத்தில் நம்ம சந்தோஷமாக இருப்போம், துன்ப காலத்தில் நம்மளால் அந்த மாதிரி ஒரு மனசை கட்டுப்படுத்தவே முடியாது. பட் எந்த சூழ்நிலையிலையும் ஒரு ரிஸ்க்கை நம்ம ஃபேஸ் பண்ணி வரும்போது தான் நமக்கு அந்த தைரியம் வருது. அதாவது ஈக்குவலாக ஒரு பிரச்சனையை பார்ப்போம். இப்போ இவங்களுக்கு இப்படி இருக்குன்னா இதை இப்படி சால்வ் பண்ணால் நம்மளால் சால்வ் பண்ணிட முடியும். ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் கிடைக்கும். இப்படி தான் போகணும், இன்னும் ஹெல்ப் பண்ணலாம், நிறைய பேருக்கு உதவி செய்யலாம். நம்மளுடைய பார்வைகள் மாறும். ஒருத்தவங்களை பார்க்குற பார்வைகள் சேஞ்ச் ஆகும். அப்போ நம்மளோட என்ன சொல்கிறது, நம்ம மனசு, நம்ம எண்ணம் எல்லாமே சுத்தமாகும். இன்னும் அமைதி பெறும். இன்னும் இறைவனை நம்ம வணங்க நம்மளுடைய மனசும் பக்குவம் அடைஞ்சிக்கிட்டே வரும். நமக்கு கிடைக்க வேண்டிய அனுபவங்கள் கரெக்டாக கிடைக்கும் போது அதை எடுத்துக்கிற விஷயத்தில் தான் இருக்குது. நமக்கு ஒரு என்ன சொல்லணும்னா, நமக்கு ஏதோ ஒரு ரீதியில் ஒரு கஷ்டம் வருதுன்னா அதை அந்த கஷ்டமாக மட்டும் பார்க்காம இதில் நமக்கு நடந்த விஷயத்துக்கு இன்னொருத்தவங்களை மன்னிச்சிட சொல்கிறாங்க, மன்னிச்சிடும். பட் நமக்கு நடந்த ஒரு விஷயம் என்னென்னா, அந்த விஷயத்தில் நம்ம கற்றுக்கிட்ட பாடத்தை நம்ம மறக்கக்கூடாது. அதுதான் முக்கியம். நம்ம பாடத்தையும் மறக்கக்கூடாது. அந்த பாடத்தில் நமக்கு கிடைச்ச அந்த பாடத்தை வச்சு நம்ம அடுத்து மேலே எப்படி வரோம், நல்லா முன்னேறி வரோங்கிறதான் முக்கியம். மனசை நம்ம எந்த அளவுக்கு சமநிலையில் வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவோங்கிறது தான் இன்றைக்கி பார்க்குறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.